பொதுவாகவே மூமின்கள் இதை விளங்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களும் விளங்க வேண்டும். யார் யார் ஹிதாயத்திற்குள்ளே வரவில்லையோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஈமான் கொள்ளவில்லையோ, அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இல்லை. பொதுவாக நம்பி இருக்கின்றோம். இருந்தாலும் சில பேருடைய மனதிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் நாம் சொன்னால், இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லி இருந்தால் இவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக ஆகியிருப்பார்களே, ஏன் இந்த தப்லீக் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆலிம் ஷாக்கெல்லாம் போய் சொல்றதில்லை இவர்களுக்கு அப்படின்னு சில பேர் குறையாக நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா நாடினால்தான் அவர்களும் ஈமான் கொள்ள முடியும். சொல்ல வேண்டிய சொல்லியார். சில நேரங்களிலே பின்னால சில ஆயத்துகள் வருகின்றது, முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சில பேரை இந்த தப்லீகுடைய விஷயம், அதாவது இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் அவர்களுக்கு சேராத நிலையிலே அவர்களை மௌத்தாக்கி விடுகின்றார். இன்னும் சொல்ல போனால் சில குழந்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். பருவம் அடைவதற்கு முன்னால் உள்ள குழந்தைகள், அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். இப்ப பருவம் அடைவதற்கு முன்னால் உள்ள அந்த குழந்தைகள் எல்லாம் எங்கே போவார்கள்? நரகத்திற்கா சொர்க்கத்திற்கா? இது நிறைய விவாதம், ஏராளமான விவாதங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான ஹதீஸ்களையும் சொல்லி இருக்கின்றார்கள். குழந்தைகள் எல்லாம் பருவம் அடைவதற்கு முன்னதாக அவர்களுக்கு எந்த செயலும் எழுதப்படுவது கிடையாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் சஹாபாக்களிலே சிலர் கேட்ட பொழுது, காஃபிர்களுடைய குழந்தைகள் இறந்து விடும் பொழுது அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்பதாக கேட்ட பொழுது, அவர்களுடைய பெற்றோர்களுடன் சேர்க்கப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். காஃபிர்கள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சொன்னால் அவர்களும் காஃபிராக இறந்து விட்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். இப்ப பெற்றோர்களை சேர்க்கப்படுவார்கள்னா நரகத்துக்கு போவாங்க. சரி, மூமினான மனிதர்களுடைய குழந்தைகள் எங்கே இருப்பார்கள்? அவர்களுடைய பெற்றோருடன் சேர்க்கப்படுவார்கள், சொர்க்கம் போவார்கள் என்று அர்த்தம். அப்படியாச்சா? இது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னதாக 2 திருமணம் முடிக்கப்பட்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அந்த திருமணத்திலே அந்த கணவர்களின் மூலமாக 2 குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தன. அந்த 2 குழந்தைகளும் இறந்து விட்டார்கள் சிறு வயசிலேயே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், எனக்கு முந்தைய கணவர்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த 2 குழந்தைகளும் எங்கே இருக்கின்றார்கள் என்பதால். அவர்கள் இருவரும் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவுக்கு எப்படி இருக்கும்? முகமெல்லாம் வாடி போச்சு, ரொம்ப கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்தை, அவருடைய நிலையை நீ கண்டால் அவர்களை நீ வெறுத்து விடுவாய் என்பதாக சொன்னார். நீ வெறுத்து விடுவாய். இப்படி சொன்ன உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருப்பி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிறந்த என்னுடைய குழந்தைகள் இருவரும் எங்கே இருக்கின்றார்? ஏன்னா 3 ஆண் குழந்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒரு ஆண் குழந்தை மட்டும் மாரியா என்ற அந்த பெண்ணுக்கு பிறந்தவர். மற்ற 2 குழந்தைகளும் ரசூலுல்லாஹி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறந்தவர்கள். அந்த 2 குழந்தைகளும் எங்கே இருக்கின்றார்கள் என்று, அவர் 2 பேரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில அவர்கள் மூமின்களாக இருந்தால் இப்படி இருக்கின்றார்கள், காஃபிர்களாக இருந்தால் அவர்கள் பெற்றோருடன் சேர்க்கப்படுகின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு தடவை ஒரு குழந்தை இறந்து விட்டது. முஸ்லிமான ஒரு சஹாபியுடைய ஒரு குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தையுடைய ஜனாசாவில கலந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகின்றார்கள் மதீனாவில். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபி அவர்கள் வந்தவுடனே சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்துடைய சிட்டுக்களிலே ஒரு சிட்டு இறந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த குழந்தை சொர்க்கத்தை சாரும், சொர்க்கத்தில் பறந்து திரையக்கூடிய ஒரு சின்ன குருவி, சிட்டுக்குருவி என்ற அர்த்தத்திலே சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கும் முகமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், இதை தவிர வேற எதுவும் கிடையாதா? வேற எதுவும் இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? அல்லாஹ் தஆலா எப்படி நாடுகின்றானோ அப்படித்தான் அந்த குழந்தைகளை நடத்தாட்டுவார். அந்த குழந்தைகளுக்கு சொர்க்கம் தான் என்று யாரும் தீர்ப்பு செய்ய முடியாது என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ குழந்தை தான் இறந்து போச்சு, சபி என்று சொல்லே வருகின்றது. சபி என்று சொன்னாலே ஒரு 2-3 வயசு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தி சொல்லவில்லை, அந்த சொர்க்கம் தான் என்று சொல்லவில்லை. ஆயிஷா சொன்னதை உறுதிப்படுத்தவில்லை என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஆக அது சம்பந்தமாக பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் போய் சேராத சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
சில பேர் இப்ப தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரமே தெரியவில்லை, இஸ்லாத்தை பற்றியே அவர்களுக்கு தெரியாது, என்னவென்றே தெரியாது. தெரிந்திருந்தால் ஒரு சமயம் அவர்கள் முஸ்லிம்களாக ஆகி இருக்கலாம், ஈமான் கொண்டிருக்கலாம், அவர்கள் நல்ல நரகத்திற்கு செல்லாமல் தப்பித்துக் கொண்டிருக்கலாம் என்பதாக தங்களுடைய அறிவை வைத்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் உலகம் முழுவதும் காலங்கள் செல்ல செல்ல இஸ்லாத்துடைய தன்மைகள், இஸ்லாத்தை பற்றிய விளக்கங்கள் தெரியாத ஒரு மனிதரும் கூட இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கின்றான் கியாமத்து நாளில். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இஸ்லாமிய பிரச்சாரமே எத்தாத கிடைக்காத சில மனிதர்கள் இறந்து விட்ட பின்னால் கியாமத்து நாளில் அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்படக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடத்தில் வாதம் செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நீ எங்களை தண்டிப்பதற்காக வேண்டிய நரகத்திற்கு போக சொல்லுகின்றாய், ஆனால் எங்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் எதுவுமே இதுவரை வந்து சேரவில்லை, இஸ்லாத்தை பற்றியே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அப்படி தெரிந்திருந்தால் உன்னுடைய சொல்லுக்கு, உன்னுடைய ரசூலுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, சரி இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? ஆமா, நான் கண்டிப்பா கேட்பேன். நேரடியாக அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாங்க, அதனால கண்டிப்பாக நாங்க கேட்போம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படின்னா நீங்க நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. சொன்னதை கேட்கணும் இல்லையா? நரகத்துக்கு போ. அப்ப நரகத்துக்கு அந்த பக்கம் போவாங்க, நரக பக்கமாக சொன்னதை கேட்க போவாங்க. போய்கொண்டே இருக்கும்போது கடுமையான அதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அலறுவார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்வார்கள், அவர்களால் முடியாது, போகவே முடியாது, திரும்பி வந்து விடுவார்கள். திரும்பி வந்த உடனே அல்லாஹ் தஆலா கேட்பான், ஏன் நீங்க போகல அப்படின்னு கேட்பான். இல்ல, கடுமையான வெப்பம், எங்களால தாங்க முடியல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னதை கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க நான் சொன்னது இப்பவே கேட்கலையா, அப்ப எப்படி கேட்க போறீங்க? உலகத்தில் இருக்கும்போது நேரடியாக இங்கே நிலைகளை பார்க்கின்றீர்கள், என்னை தெரிந்து கொள்ளுகின்றீர்கள், நான் உங்களிடத்தில் பேசுகின்றேன் என்னுடைய மலக்குகளின் மூலமாக. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த நிலையிலேயே நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால், உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தூதர்களோ, தூதருடைய விஷயங்களோ, இஸ்லாத்தினுடைய விஷயங்களோ உங்களிடத்தில் வந்திருந்தால் எப்படி நீங்கள் கட்டுப்படுவீர்கள்? ஆகவே நீங்கள் கட்டுப்பட மாட்டீர்கள் என்பதை நான் விளங்கி இருந்தேன், ஆகவே நரகத்திற்கு செல்லுங்கள் என்று தீர்ப்பளிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதனால சஹாபாக்கள் ஆசை வைத்தார்கள், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் ஆகிவிட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்பதாக. ஆனால் அல்லாஹ் தஆலா நாடினால் தான் அது நடக்கும் என்பதை சொல்லுகின்றான். அஃபலம் யயஸல்லதீன ஆமனு அல்லவ் யஷாஅல்லாஹு லஹதன் நாஸ ஜமீஆ. அல்லாஹ் தஆலா நாடினால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டி விடுவான், நேர்வழியிலே அவர்களை செலுத்தி விடுவான் என்பதை ஈமான் கொண்டவர்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாதா என்று சொல்லிவிட்டு, இவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக எத்தகைய துன்பங்களுக்கு இலக்கானவர்களாக ஆகியிருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரியா. நிராகரித்தவர்கள் அவர்கள் செய்த தீமைகளின் காரணமாக, பாவங்களின் காரணமாக, குஃப்ரின் காரணமாக, அல்லது மறுப்பின் காரணமாக, ரசூலுக்கு கட்டுப்படாததின் காரணமாக, அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக, பிமா ஸனஉ என்று சொன்னால் அவர்கள் செய்ததின் காரணமாக. என்ன செய்தார்கள்? ரசூலுக்கு கட்டுப்படவில்லை, குர்ஆனை எதிர்த்தார்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள், குஃப்ரை நிரப்பி வைத்திருந்தார்கள், தீய செயல்களை செய்தார்கள். இந்த செயல்களின் காரணமாக அவர்களுக்கு ஒரு பயங்கரமான நிலை, காரியா என்று சொன்னால் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த பயங்கரமான சூழ்நிலை என்பது பல்வேறு விதமான துன்பங்கள் மக்காவாசிகளுக்கு ஏற்பட்டது. ஒரு 7 ஆண்டுகள் பெரும் பஞ்சத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான் அவர்களுக்கு. அதே மாதிரி பத்ர் போர் போன்ற போர்கள் ஏற்பட்டு, போரிலே பல தலைவர்கள், முக்கியமானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், பலர் சிறைபிடிக்கப்பட்டார்கள், கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள். பல்வேறு விதமான துன்பங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். இந்த துன்பங்கள் எல்லாம் அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக ஏற்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரியா. அந்த காஃபிரான நிராகரித்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்த செயல்களின் காரணமாக அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அவர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு சில துன்பங்கள் ஏற்படும், அது முடிந்தவுடனே அடுத்த துன்பம் ஏற்படும், அது முடிந்தவுடனே இன்னொன்று ஏற்படும். போரிலே அவர்கள் தோல்வியுறுவார்கள், பிறகு கைது செய்யப்படுவார்கள், பிறகு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும். பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு
அதாவது பல்வேறு விதமான இன்னல்களுக்கு இலக்கானவர்களாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு பயங்கரமான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது, அல்லது அந்த பயங்கரமான நிலை, அந்த தண்டனை அவர்களுடைய ஊருக்கு அருகிலேயே, வீடுகளுக்கு அருகிலேயே அவர்களுக்கு வந்து இறங்கியது. இந்த தண்டனை அவர்களுடைய வீடுகளுக்கு அருகிலேயே வந்து இறங்கியது. வீடுகளுக்கு அருகிலே வந்து இறங்கியது என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரும் பொழுது, மக்காவிலே நாம் நிம்மதியாக இருந்து விடலாம் என்பதாக நினைத்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா உடைய ஏற்பாட்டின்படி, அவனுடைய நாட்டத்தின்படி ஹுதைபியா ஹிஜ்ரி 6வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக 1400 சஹாபாக்களுடன் வந்தார்கள். மக்காவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஹுதைபியா என்ற இடத்திலே தங்கி கொண்டு மக்காவாசிகளிடத்தில் அனுமதி கேட்டு அனுப்பினார்கள். நாங்கள் சண்டைக்கு வரவில்லை, உங்களிடத்தில் போர் செய்ய வரவில்லை, சச்சரவுக்கு வரவில்லை, நாங்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லுவதற்கும் வரவில்லை, உம்ரா செய்வதற்காண்டி வந்திருக்கின்றோம், எங்களுக்கு ஒரு 3 நாள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதாக மக்காவாசிகளிடத்தில் கேட்டு அனுப்பினார்கள். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் மறுத்தார்கள். பிறகு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஏற்பட்டது. அதற்கு பிறகு போய்விட்டார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்போ அந்த ஹுதைபியாவிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இறங்கியது இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அந்த இடத்துல வந்து இறங்கியது என்று அர்த்தம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே விடவில்லை. பிறகு அவர்களாக வந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்திலே 10 ஆண்டுகள் நாம் சமரசமாக இருக்க வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். கடைசியாக அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வந்து உம்ரா செய்து விட்டு திரும்பினார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு 8வது ஆண்டு மக்காவின் மீது போர் தொடுத்தார்கள். அவர்கள் உடன்படிக்கையிலே சரியாக நடந்து கொள்ளவில்லை, உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் 8வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்திலே போர் தொடுத்தார்கள். அந்த போர் நடைபெறவே இல்லை. ஆனால் மக்கா வெற்றியாகிவிட்டது. போர் நடக்கல, மக்கா வெற்றியாகிவிட்டது. இது அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பலா, முசீபத், அது பெரிய துன்பம். அது அதே அல்லாஹ் சொல்லுவார், தஹல்லு கரீபம் மின் தாரிஹிம், அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே அந்த துன்பம் வந்து இறங்கியது. மக்காவுக்கு பக்கத்திலேயே அந்த துன்பம் வந்து, எது உள்ள வரக்கூடாது, எங்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்பதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஊருக்கு அருகிலேயே அது வந்து கடைசியாக அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதாக சொல்லுகிறார். ஹத்தா யஅதி வஅதுல்லாஹ், அந்த துன்பம் அவர்களுடைய வீடுகளுக்கு அருகிலேயே இறங்கியது. ஹத்தா யஅதி வஅதுல்லாஹ், அல்லாஹுடைய வாக்குறுதி வரும் வரைக்கும். அந்த வாக்குறுதி தான் வெற்றி என்பது, மக்காவுடைய வெற்றி என்பது. அல்லது வாக்குறுதி என்பது மவுத் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது, அல்லது கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதி வருகின்ற வரைக்கும் அவர்களுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா எதை வாக்களித்திருக்கின்றானோ நிச்சயமாக அதை நிறைவேற்றியே தீர்வான். ஆக மக்காவை வெற்றியாக்கி தருவதாக சொன்னான். அல்லாஹ் தஆலா மக்காவை வெற்றியாக்கி தந்து விட்டான். இந்த இஸ்லாம் என்பது எல்லா இடங்களிலும் நுழையும். குடிசை வீடாக இருந்தாலும், அது மண்ணினால் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும், எல்லா வீடுகளிலுமே அந்த இஸ்லாம் நுழையாமல் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்தான். அவன் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் அல்ல என்பதாக குறிப்பிடுகின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம், அதாவது இஸ்லாத்தை அவர்களுக்கு எத்தி வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பரிகாசம் செய்து பல்வேறு விதமான துன்பங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த நேரத்தில் ரொம்ப கவலைப்படுவார்கள். கவலைப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் ஆறுதல் சொல்லும் முகமாக அல்லாஹ் தஆலா சில ஆயத்துக்களை அருளுவான். அந்த ஆயத்துகளிலே முன்னால் நடந்த சம்பவங்களை சொல்லுவான். அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இந்த ஆயத்தை, அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். வலகத் இஸ்துஹ்ஸிஅ பிருசுலின் மின் கப்லிக, இப்போ அந்த கூப்பிட்டு காபாவுக்கு பின்னால உட்கார்ந்து கூப்பிட்டு நீங்க இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு சொன்னாங்க பாருங்க. இது ஒரு வகையில பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்யறத போலதான் இல்லையா? மலையை பேத்து எல்லா மலையும் அந்த பக்கம் கொண்டு போகணும், பூமியை வந்து பிளக்கணும், அது வளமுள்ளா பூமியாக ஆக்கணும், காற்றை எங்களுக்கு கட்டுப்பட செய்யணும், அதை கொண்டு நாங்க பயணம் செய்யணும், அப்புறம் இறந்தவர்கள்லாம் எழுந்து வரணும் என்றெல்லாம் சொல்லுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்வதை போன்று இருக்கிறது. இது மாதிரி உங்களை மட்டும் இவர்கள் பரிகாசம் செய்யவில்லை, உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் அந்தந்த கௌமுகளால் பரிகசிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். வலகத் இஸ்துஹ்ஸிஅ பிருசுலின் மின் கப்லிக், நபியே உமக்கு முன்னால் உள்ள
ரசூல்மார்கள் இதே போன்று பரிகாசம் செய்யப்பட்டார்கள், திட்டமாக பரிகாசம் செய்யப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவர்கள் செய்யக்கூடிய பரிகாசத்திற்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை. பொதுவாக அல்லாஹாலாவுடைய வழக்கம், யாருக்கும் தண்டனையை உடனடியாக கொடுக்க மாட்டான். அதாவது தவறு செய்யக்கூடியவர்கள், வரம்பு மீறக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹாலா விட்டு பிடிப்பான். நீண்ட காலம் மனிதர்களால் அந்த காலத்தை அறிந்து கொள்ள முடியாது, மனிதர்கள் அதிலே பொறுமை கொள்ளவும் முடியாது. என்ன இவ்வளவு காலமா இருக்கு, அல்லாஹாலா தண்டனை கொடுப்பான்னு சொல்றாங்க, இவ்வளவு காலமாச்சு இன்னும் தண்டனை வரலையே என்றெல்லாம் மனிதர்கள் பேசிக் கொள்ளுவார்கள். கடைசியில தான் அல்லாஹாலா எந்த நாளை எந்த நேரத்தை நாடி இருக்கின்றாலும் அந்த நேரத்தில் தண்டனை வரும். அல்லாஹ் அதை சொல்லுகிறான், நிராகரிப்பவர்களுக்கு நான் தாமதம் கொடுத்தேன், அவகாசம் கொடுத்தேன். தும்ம அகஸ்துஹும், பிறகு அவர்களை நான் பிடித்தேன், தண்டனையை கொண்டு அவர்களை பிடித்தேன். தவணை கொடுத்து அதற்கு பின்னால் தான் அவர்களை பிடிப்பது. அவர்கள் செய்த குற்றத்திற்கு உடனடியாக அவர்களை பிடிப்பது என்பதெல்லாம் என்னுடைய வழக்கத்தில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்னுடைய தண்டனை எப்படி இருந்தது என்று பார்த்தீரா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அது நிறைய சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை, ஆது சமூதுக்கு ஏற்பட்ட தண்டனை, இப்படி பல்வேறு நபிமார்களை பற்றி சொல்லி இருக்கின்றான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றா, என்னுடைய தண்டனை எப்படி இருந்தது என்று பார்த்தீரா என்று கேட்கின்றான். இந்த காபிர்கள், மக்காவாசிகள் அல்லாஹுக்கு இணையாக சில தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தெய்வங்களுக்கு சில சக்திகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள், நம்புகிறார்கள், சொல்லுகிறார்கள். அதற்குரிய விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில பரவ செய்கின்றார்கள். அது எப்படி ஆக முடியும்? இந்த சிலை தெய்வங்களுக்கு என்ன சக்தி இருக்கின்றது? படைத்த அல்லாஹ் தாலாவை போன்று, வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹுவை போன்று நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலை தெய்வங்கள் ஆக முடியுமா? அது ஆகவே முடியாது. நீங்க என்ன பெயரை வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த சிலை தெய்வங்களுக்கு என்ன பெயர் வச்சாலும் சரி, அந்த பெயரை கொண்டெல்லாம் அந்த சக்தியை அந்த சிலை தெய்வங்கள் பெற்றுவிட முடியாது. ஆகவே நீங்கள் இதை உணர வேண்டும் என்று அல்லாஹாலா அடுத்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு பெயரை வச்சு வணங்குறோம், இந்த பேரின் காரணமாக அந்த சிலைக்கு அந்த சக்தி வந்து விடுகின்றதா? சங்கடம் தீர்க்கும் சங்கரன் அப்படின்னு சொல்லி போடுறான், சங்கடம் தீர்க்கும் சங்கரன் அப்படின்னு போடுறான். அதை வணங்குறதுனால சங்கடங்கள் போகுதா? கல்வி அருளும் கலை தேவி அப்படிங்கிறான். நீங்க நிறைய நூற்றுக்கணக்கான பேர்களை பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் அடைமொழி ஒருவன் சேர்த்து வச்சுக்கிறான், என்னென்னதை செய்யும் என்ன தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை சொல்லுகின்றானோ அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வத்துக்கு இருக்குதா? அங்கேயாவது மக்காவில 360 தெய்வங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். 360 தெய்வங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்திருந்தார்கள். சில குறிப்பாக ஒரு 4-5 தெய்வத்துக்கு மிக முக்கியமான பெயர் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதனை சொல்லி அந்த பெயரை சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாம் எதையுமே தர முடியாது. எந்த பெயரை சூட்டுகின்றார்களோ அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது முடியாது. அதனால, ஏனால் அது ஒரு கல், எந்த விதமான உயிருமற்ற ஒரு பொருள், அது ஜடம். அது அதனால எதுவுமே செய்ய முடியாது. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். ஒவ்வொரு ஆத்மாவும் அவை செய்கின்றவற்றை கண்காணிக்க கூடிய ஒருவனா? அவ்வளவுதான் அந்த வாசகம் இருக்குது. அஃபமன் ஹுவ, ஒருவனா, காயிமுன், கண்காணிக்க கூடியவன், அலா நஃப்ஸின், அலா குல்லி நஃப்ஸின், ஒவ்வொரு ஆன்மாவும், பிமா கஸபத், அது சம்பாதித்ததை, ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்து கொண்டிருப்பதை கண்காணிக்க கூடிய ஒருவனா? அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆற்றலை முதலாவதாக விளக்குகின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆன்மாவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இரவிலோ பகலிலோ அல்லது தூரத்திலோ பக்கத்திலோ எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் என்ன செய்து கொள்ளும்? அலா குல்லி நஃப்ஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதன் மூலமாக எல்லா பிராணிகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். உயிர் உள்ள எல்லா பிராணிகளும், ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் என்ன செய்கின்றது என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனா இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை போன்று
என்று அர்த்தம். வேறொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சில விஷயங்கள், சில வார்த்தைகள் சுருக்கமாக போடப்பட்டு இருக்கும். நிரப்பமாக அதற்குரிய அர்த்தத்தை பின்னால் முன்னால் வரக்கூடிய ஆயத்துக்களை வைத்து நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபமன் யஹ்லுகு கமன் லா யஹ்லுகு, படைக்கின்றவன் படைக்காதவனை போன்று ஆவானா என்று சொல்லுகிறான். படைக்கின்றவன் படைக்காதவனை போன்று ஆவானா. அல்லாஹ் தஆலா படைக்கிறான், ஒவ்வொரு பொருளையும் படைக்கிறவன். படைக்காதவர்கள் என்பது இந்த தெய்வங்கள், இந்த சிலை தெய்வங்கள், இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள். இந்த படைக்கின்றவன் அல்லாஹ் என்பவன் படைக்காத அந்த பொருளை போன்று ஆவானா? ஆக முடியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா இங்கே அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்கின்றதை கண்காணிக்கக்கூடிய ஒருவனா? அப்படி இல்லாத தெய்வங்களை போன்று ஆவான்? அது கிடையாது. அந்த தெய்வங்கள் அல்லாஹ்வை போன்று ஆக முடியாது, கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ்வை போன்று ஆக முடியாது என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தை மிக முக்கியமாக விளக்குகின்றான். அல்லாஹ் என்பவன் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே ஒருவன் அவன்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எல்லா உயிரினங்கள் அனைத்தையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றன, எப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றன என்று எல்லா செயல்களும் அவனுக்கு அவனுடைய அறிவிலே உண்டு. ஆனால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் ஒரே ஒரு செயலை கூட செய்ய முடியாது. ஒரு செயலை கூட செய்ய முடியாது. முன்னால ஒரு ஆயத்துல சொல்லப்பட்டது, அதன் மேல ஒரு ஈ உட்கார்ந்தால் அந்த ஈயை விரட்டிவிடக் கூட முடியாது. படைக்கின்றவன் படைக்காதவனை போன்று ஆவானா என்று கேட்ட ஆயத்திற்கு அடுத்த அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகின்றான், உங்களுடைய தெய்வங்கள் ஒரு ஈயை படைக்க முடியுமா? ஒரு ஈயை படைக்க முடியுமா? அதன் கூட படைக்க முடியாது, உண்டாக்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் தெய்வமாக வணக்கத்திற்குரியவையாக வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அறிவை தூண்டி விடுகின்றான், சிந்திக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வஜாலு லில்லாஹி ஷுரகா, அவர்கள் அப்படி ஆக முடியுமா? அந்த கண்காணிக்க கூடியவனை போன்றா? அது கிடையாது. வஜாலு லில்லாஹி ஷுரகா, இவர்கள் அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளை, இணையாளிகளை ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக சில கூட்டாளிகளை, சில தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், சமூகம், அந்த சிலைகளுக்கு பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சில தெய்வங்கள் நீங்க வணங்குறீங்களே, அந்த சிலைகளுக்கு பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம். குல் சமூகம், அவர்களுக்கு பெயர் சொல்லுங்கள். அம் துனப்பிஊனஹு பிமா லா யாலமு ஃபில் அர்த், அல்லது அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த பூமியிலே அவனுக்கு தெரியாததை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? ஏன்னா இந்த லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபல் என்று சில சிலைகளை பெயர் சொன்னார்கள் அவர்கள். இந்த சிலை, இந்த தெய்வம் இன்ன காரியங்களை செய்யும், இந்த தெய்வம் இன்ன காரியங்களை செய்யும், இந்த தெய்வம் இன்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பெயர் வைத்து அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி சில விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்வது, சொல்லுவது சரியில்லை என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள் இந்த மனிதர்களிடத்துல, சமூகம், உங்களுடைய அந்த தெய்வங்களை நீங்கள் பெயர் சொல்லி விவரித்து காட்டுங்கள் பார்க்கலாம், எனக்கு விவரித்து காட்டுங்கள். அப்படி நீங்க பெயர் சொல்லும் போது அந்த பெயரின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் உண்மையிலே வணக்கத்திற்கு தகுதிதானா என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று கருத்து. சுருக்கமான வாசகம், இதற்கு நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதாவது இந்த குல் சமூகம் என்ற இந்த 2-3 வார்த்தைகளை கொண்ட இந்த வாசகத்திற்கு இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக அல்லாஹ் தஆலா மிக சுருக்கமாக சொல்லி இருக்கின்றான். உள்ளே நுழைந்து அதனுடைய கருத்துக்களை நாம் வெளியே எடுத்து பார்க்கும்போது ஏராளமான விளக்கங்கள் சொல்லலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். குல் சமூகம், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதற்கு பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நீங்கள் அந்த சொல்லக்கூடிய வாசகம், தும்மன்துரு ஹல் ஹிய அஹ்லுன் அன் தஅபுது, நீங்க பேரை சொல்லுங்க, நான் அதை சிந்தித்து பார்த்து இது வணக்கத்திற்கு தகுதியானா என்று நான் சொல்லுகின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்க. அல்ல சிஃபூஹும் பல்லரு ஹல்ஹும் யஸ்தஹிகுன் இபாதா, உங்களுடைய தெய்வங்களுடைய சிபாத்துகள், தன்மைகள் என்று என்ன என்று நீங்கள் எனக்கு வர்ணித்து சொல்லுங்கள். பிறகு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அதை சொல்லி, அந்த பெயரை சொல்லி அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெயர் உள்ள இந்த தெய்வம் வணக்கத்திற்கு தகுதிதானா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லது குல் லஹும் யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், பையினு அஸ்மாஅஹும், இந்த உங்களுடைய சிலை தெய்வங்களுடைய பெயர்களை எனக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று சொல்லுங்கள். அதாவது
பெயர் தெரியாது அதனால நீங்க சொல்லுங்கன்னு அர்த்தம் அல்ல. அந்த பெயரை சொல்லுங்கள். நீங்கள் பெயர் சொல்லும் பொழுதே நான் விளங்கிக் கொள்ள முடியும் இது வணக்கத்திற்கு தகுதியானதல்ல, எந்த ஆற்றலும் இந்த தெய்வங்களுக்கு கிடையாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக பெயர் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்கு பயமூட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா சொன்னது, அச்சமூட்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அவர்கள் சொல்லுவார்கள் லாத் மனாத் உஸ்ஸா ஹுபல் அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நீங்க உடனே சொல்லுங்கள், இந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்ததல்ல, நீங்களாக வைத்துக் கொண்டது. அல்லாஹ் தஆலா வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த பெயர் எல்லாம் கிடையாது. ஆகவே நீங்கள் சொன்ன பெயர்கள் தெய்வத்திற்குரியது அல்ல, வணக்கத்திற்குரிய ஒருவனுக்குரியது அல்ல என்பதாகவும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அல்ல குல் சமூகம், அதற்கு பெயர் சொல்லுங்கள் என்று சொன்னால் அதனுடைய தன்மை என்ன என்பதை நீங்கள் விவரித்து காட்டுங்கள். உங்களுடைய தெய்வங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எதனால் செய்யப்பட்டது? வெள்ளியினாலா, தங்கத்தினாலா, மண்ணினாலா, கல்லினாலா, களிமண்ணினாலா, எதனால் செய்யப்பட்டது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க அப்படி சொல்லும் பொழுது இப்ப நீங்களே உங்களுடைய கைகளால், நீங்கள் உங்களுடைய பொருள்களாக இருக்கக்கூடிய கல் மண் போன்றவற்றினால் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வங்களை நீங்களே தெய்வங்களாக ஆக்கி வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு அறிவே கிடையாது என்பதை நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்ற கருத்திலே அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லது நாங்கள் எல்லாம் இந்த தெய்வங்களை வணங்குகின்றோம், இந்த தெய்வங்கள் என்னென்ன நன்மைகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாத நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா என்றும் அவர்களிடத்தில் கேளுங்கள். அம் துனப்பிஊனஹு, அல்லது அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? பிமா லா யஅலமு ஃபில் அர்த், பூமியிலே அவனுக்கு தெரியாததை நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்றீர்களா, அறிவிக்கின்றீர்களா என்றும் கேளுங்க. இதுவும் அவர்களுக்கு அச்சமூட்டுவதற்காக நீ சொல்லப்பட்ட ஒரு கேள்வி வாசகம் இது. அம் பிலாஹிரி மினல் கவுல், அல்லது நீங்கள் பெயர் சொல்லி இந்த தெய்வங்களுக்கு பெயர் சூட்டுவதெல்லாம் சும்மா வெளி வேஷம் தானா? பிலாஹிரி மினல் கவுல், வெளிப்படையாக சொல்லக்கூடிய வாசகம் தானா? மனசுல உங்களுக்கு அது கிடையாது, உண்மையிலேயே மனசுல அந்த தன்மை கிடையாது, அந்த நம்பிக்கை கிடையாது. வெளித்தோற்றத்திலே வாசகத்தின் மூலமாக, சொல்லின் மூலமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் நீங்கள் கேளுங்கள். 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பேர் சொல்லுங்க, அந்த பேர் சொன்னாவே நான் விளங்கிக் கொள்ள முடியும், நீங்களும் விளங்கிக் கொள்ளலாம் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தது பூமியிலே அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியாத அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா, அறிவிக்கின்றீர்களா என்பது 2வது எச்சரிக்கை. 3வது, இல்லை உண்மையிலேயே நீங்கள் மனசுல இல்லாம வெளித்தோற்றத்தில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா, இவையெல்லாம் எங்களுடைய தெய்வங்கள், நாங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவை என்பதாக நம்பி இருக்கின்றோம் என்று வெளிச்சொல் வாய் சொல்லால் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா என்றெல்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஆனாலும் யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடி இருக்கின்றானோ அவர்கள் தான் வர முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா முந்தி சொல்லி பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றார். சரி, இவர்கள் இவ்வளவு பெரிய கருத்தாழம் உள்ள சிந்தனையை தூண்டிவிட்டு சொல்லியும் கூட இவர்கள் ஹிதாயத்திற்குள்ளே வரவில்லையே, சிந்திக்கவில்லையே, அல்லது சிந்தனை அவர்களுக்கு தடைபட்டு விட்டதே, காரணம் என்ன? அந்த காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பல் ஸுய்யின லில்லதீன கஃபரு மக்ருஹும் வஸுத்து அனிஸ் ஸபீல், எனினும் நிராகரிக்கக்கூடிய இவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சி அலங்காரமாக்கி காட்டப்பட்டது. மக்ரு என்று சொன்னால் சூழ்ச்சி என்று அர்த்தம். அந்த சூழ்ச்சிங்கிறதுக்கு அர்த்தம் கருத்து விளக்கம் சொல்லப்படும் போது குஃப்ர் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு அலங்காரமாகி காட்டப்பட்டது. நாம எதுல எந்த கொள்கையில இருக்கிறோமோ அதுதான் சரி அப்படின்னு அவர்களுக்கு அலங்காரமாக ஆக்கி காட்டப்பட்டிருக்கு. அலங்காரமாக ஆக்கி காட்டுகிறவன் யார்? ஷைத்தான். ஜய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், முன்னால் நிறைய பல இடங்கள்ல வந்து இருக்குது. ஜய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் அலங்காரமாக்கி காட்டுகின்றான். அப்பா நீ மாறி விடாதே, திரும்பி விடாதே, நீ இருக்கிறதா சரியான ரைட்டான வழி, நீ எதை வணங்குகின்றாயோ அதுதான் சரியான தெய்வம், இதையே வணங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு விதமான உறுதியை அந்த சைத்தான் போட்டு விடுகின்றான். அதுதான் அலங்காரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம வணங்குற தெய்வம் தான் சரி என்பதாக. எத்தனையோ அறிவாளிகளை நாம் பார்க்கணும் உலகத்துல. கிருபானந்த வாரியார் இருந்தாரு, மிகப்பெரிய அறிவாளி. அவருடைய பயான் எல்லாம் கேட்டவர்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமான தௌஹீதை பற்றி பயான் செய்வார். பயான் ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். பல்வேறு உதாரணங்கள் சொல்வார். கடல் மடை திறந்த கடல் போன்று வெள்ளம் போன்று வரக்கூடிய அருமையான வார்த்தைகளை சொல்வார். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், கிருபானந்த வாரியாருடைய புத்தகங்களை நீங்க வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா
ஏராளமான அறிவுரைகள் இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல அறிவுரைகள்லாம் இருக்கு. ஆனா தௌஹீதை பற்றி அப்படியே சொல்லிக்கொண்டே வருவார். ஒரே ஒருவன் தான் கடவுள், கடவுள் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது, அந்த ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல உதாரணங்கள் சொல்லுவோம், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா கடைசியில எல்லாம் கொண்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயான் செய்வான். 3வது மணி நேரம் கடைசியில ஒரு 1/4 மணி நேரத்துல கொண்டு வந்து கடைசியா முடிக்கும் பொழுது இந்த ஏக ஒருவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் இந்த சிலை தெய்வங்களை எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா இவனை இந்த தெய்வங்கள் அந்த கடவுளை நாம் கண்ணால் காண முடியாது, காற்றை கண்ணால் காணப்படாதது போன்று, இந்த மின்சாரம் கண்ணால் பார்க்கப்படாதது போன்று, காற்று பார்க்கப்படாதது போன்று அந்த இறைவனையும் பார்க்க முடியாது. ஆகவே பார்ப்பதற்காக வேண்டி சில பொருள்களை நாம் உண்டாக்கி வைத்துக் கொள்ளுகின்றோம். பார்க்கப்படக்கூடிய இந்த பொருள்களின் மூலமாக பார்க்கப்படாத அந்த பொருளை நினைவு கூர்ந்து வணக்கம் செய்கின்றோம் என்பதாக சொல்லி முடிப்போம். நீங்க நிறைய புத்தகங்களை இப்ப படிச்சு பாருங்க, அல்லது கேசட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, கேட்டு பாருங்க. கேட்கணும், கேட்டா தான் தெரியும் எப்படி தௌஹீதை பற்றி சொல்லுகின்றார். ரொம்ப அருமையான விளக்கங்கள் சொல்லுவார், பல உதாரணங்கள் சொல்லுவார், பல உதாரணங்கள் இருக்கு, அருமையான உதாரணங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கடைசியில கொண்டு வந்து முடிக்கும் பொழுது ஷிர்க்ல கொண்டு வந்து முடிச்சு. காரணம் என்ன? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஆற்றல் உள்ளவரா விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எத்தனை பேரு இருந்து சந்திரன்ல என்ன இருக்கு, செவ்வாயில என்ன இருக்கு, சூரியன்ல என்ன இருக்குது, இந்த பிரபஞ்சத்துல எப்படி பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் இல்லை. ஆனா குபுர்ல இருக்கிறாங்க, ஷிர்க்ல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் அவர்களை அப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான். ஷைத்தான் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றான். அவர்களுடைய செயலை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக்கி காட்டுகிறார். பல் ஸுய்யின லில்லதீன கஃபரு மக்ருஹும், அவர்களுடைய குஃப்ரு அவர்களுக்கு அலங்காரமாக்கி காட்டப்பட்டது. வசுத்து அனிஸ் ஸபீல், ஆகவே நேர்வழியை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் அதே நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சைத்தான் தடுக்கிறான், சைத்தான் அலங்காரமாக்கி காட்டுறான் அப்படின்னு சொன்னா உண்மையிலே அல்லாஹ் தான் செய்கின்றான். அதை சைத்தானை வழிகெடுப்பதற்குரிய ஒரு வசீலாவாக ஊடகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த சைத்தானை புறக்கணிக்க வேண்டும், ஷைத்தான் நம்மிடத்தில் வராதவாறு நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்களிலும் பல விளக்கங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அதையெல்லாம் செய்தால் ஷைத்தானுடைய அந்த தீங்கு ஏற்படாமல் இருக்கும். அதை அவர்கள் பெற முடியாதவாறும் அவர்கள் தடுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். பிறகு அல்லாஹ் தஆலா முடிவு சொல்லுகின்றார், வமன் யுضلில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாஜ், அல்லாஹ் தஆலா யாரை வழி தவறச் செய்து விடுகின்றானோ, நேர் வழியை விட்டு வழி தவறச் செய்து விடுகின்றானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யாருமே கிடையாது, எந்த ஹாதியும் கிடையாது, எந்த நேர்வழியாளரும் கிடையாது, யாருமே அவர்களுக்கு வழிகாட்ட முடியாது. லஹும் அதாபுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை உண்டு, உலகத்திலும் தண்டனை உண்டு. என்ன உலகத்துல என்ன தண்டனை கிடைக்கும்? மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா இது சொல்லுவது, அல்லது வேறு வகையான ஏதாவது தண்டனை, மற்ற மனிதர்களுக்கு தெரியாத சில தண்டனைகள் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கலாம். மக்காவாசிகளுக்கு இந்த ஆயத்தை லஹும் அதாபுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா என்பதை வைத்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், போரிலே கொல்லப்பட்டார்கள், பல்வேறு விதமான நோய்க்கு இலக்கானார்கள், பஞ்சம் அவர்களுக்கு ஏற்பட்டது, 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்பட்டு பலவிதமான துன்பங்களுக்கு இலக்கானார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் ஒரு 10-20 ஆண்டுகளுக்குள்ளே மிகப்பெரிய சிரமங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அதற்கு முன்னால் அந்த சிரமங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கவில்லை. காரணம், அவர்கள் குஃப்ரிலே அல்லாஹ்வை வேண்டுமென்றே மறுத்து கொண்டிருந்ததின் காரணமாக, ரசூலை மறுத்ததின் காரணமாக, ரசூல் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விளைவித்ததின் காரணமாக ஏற்பட்டது. லஹும் அதாபுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை உண்டு. ஆனால் இதை விட மிகப்பெரிய தண்டனை, கடுமையான தண்டனை ஆகிரத்தில் இருக்கிறது. வல அதாபுல் ஆகிரத்தி அஷக்கு, ஆகிரத்துடைய அதாப் தண்டனை, மறுமையுடைய தண்டனை மிக கடினமானது. இந்த உலகத்துடைய தண்டனையை விட பல மடங்கு, பல நூற்றுக்கணக்கான மடங்கு கடினமானது என்பதை அல்லாஹ் கூறிய. அஷக் என்ற வார்த்தை ரொம்ப கடினமானது. எவ்வளவு கடினமானது? ஒரே ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நரகத்தினுடைய அந்த நெருப்பு உலகத்தில் உள்ள உங்களுடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளது என்று சொன்னார்கள். 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளது என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உலகத்துடைய நெருப்பே போதுமே, இதுல தூக்கி போட்டாவே கரிஞ்சு போயிடுவானே, இதை விட 70 மடங்கு என்னது எதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லல, திருப்பவும் அதையே சொன்னார்கள். உங்களுடைய இந்த நெருப்பை விட இது 1 மடங்கு,
இன்னொரு 69 மடங்கு அதிகமான சூடு உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அதவே சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம். வமா லஹும் மினல்லாஹி மின் வாக், அவர்களுக்கு அல்லாஹ்விலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் எவருமே கிடையாது. அல்லாஹ் தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த தண்டனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து இந்த தண்டனையை கொடுக்காமல் இவர்களை பாதுகாத்து விடு என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பாளர் யாரும் கிடையாது. வமா லஹும் மினல்லாஹி, அல்லாஹ்விலிருந்து மின் வாக், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர் எவருமே கிடையாது. தண்டனையை தடுக்கக்கூடியவர் எவருமே கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான், இதெல்லாம் அந்த மக்காவாசி, குறிப்பாக மக்காவாசிகளுக்கு உணர்வு ஊட்டுவதற்காக வேண்டி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பின்னால் அதனை சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், சொர்க்கத்தினுடைய தன்மையாகிறது. சொர்க்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றோம். பல இடங்கள்ல வந்திருக்குது. இங்கே அல்லாஹ் தஆலா சொல்றார், மஸலுல் ஜன்னதி, மஸலுல் ஜன்னதி, சொர்க்கத்தினுடைய சிஃபத், தன்மை எப்படிப்பட்டது என்றால், எப்படிப்பட்ட சொர்க்கம்? உஇதல் முத்தகூன் அல்லதி உஇதல் முத்தகூன், முத்தகீன்கள் வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றார்களே அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் தன்மையாகிறது. சொர்க்கம் யாருக்குன்னா முத்தகீன்களுக்கு தான், அல்லாஹ்வை பயந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். ஆனா முத்தகி அப்படிங்கிறதுக்கு இத்தகா, பயந்து கொண்டான் என்று சொன்னால் தவிர்ந்து கொண்டான், விலகி கொண்டான் என்ற அர்த்தம் எல்லாம் உண்டு. பாவங்களை விட்டும் தவிர்த்து கொண்டான், விலகி கொண்டான். குஃப்ரை விட்டு விலகி கொண்டான், ஷிர்கை விட்டு விலகி கொண்டார், பாவங்களை விட்டு விலகி கொண்டார். பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல் இருப்பதை விட்டு விலகி கொண்டார். ஆக விலகி கொண்டவர்கள், பாவங்களை விட்டும் தங்களை விலக்கி கொண்டவர்கள், பாவங்களை விட்டும் விலகி கொண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்திற்கு உதாரணம், அந்த சொர்க்கத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். கீழே ஆறுகள் சொன்னா பக்கத்துல என்ன அர்த்தம்? இந்த கட்டடம் இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு ஆறு ஓடுதுன்னா அரபியருடைய வழக்கத்துல இந்த கட்டடத்துக்கு அருகிலே ஆறு ஓடுகின்றது அப்படிங்கிறதுக்கு தஹ்திஹல் அன்ஹார் அப்படின்னு சொல்ற பழக்கம் உண்டு. இதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக குர்ஆனிலே ஒரு வாசகம், ஃபிரௌன் சொன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்த பொழுது ஃபிரௌன் தன்னுடைய கௌமுகளிடத்திலே சொல்லுகின்றான், கிப்திகளிடத்திலே, நான் தான் அல்லாஹ், நான் எப்படிப்பட்ட வசதி உள்ளவனாக இருக்கின்றேன், எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனாக இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் தெரியும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இங்க எனக்கு பக்கத்திலேயே ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கின்றது பார். நான் கடவுளாக தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால் வற்றாமல் ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த இடத்துல அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தையும் தஹ்தி அல் அன்ஹார் என்று சொல்லுவேன், எனக்கு கீழே ஆறு ஓடுகின்றது என்பதாக சொல்ல. நைல் நதி ஓட்டத்தை பற்றி அப்படி அவன் சொல்லுகின்றான். அதாவது பக்கத்துல நைல் நதி எங்க ஓடுது? எகிப்துல ஒரு ஓரமாக நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஃபிரௌனுடைய மாளிகையோ அதைத்தான் நைல் நதியுடைய ஓரத்துல தான் இருக்கின்றது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கின்றது. அவன் சொல்லுகின்றான், என்னுடைய மாளிகைக்கு அருகில் தான், அது கீழே தான் ஆறு ஓடுகின்றது என்பதாக சொல்லுகின்றான். அது மாதிரி கீழே ஓடுகின்றது என்று சொன்னா அருகிலே ஓடக்கூடியதற்கு வழக்கத்திலே சொல்லப்படுவது அரபியில தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பல இடங்கள்ல வருது. ஆறுகள் அதற்கு கீழே அருகிலே ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு உதாரணம். சொர்க்கத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், உகுலுஹா தாயிம் வலில்லுஹா, அதனுடைய உணவும் நிரந்தரமானது, அதனுடைய நிழலும் நிரந்தரமானது. ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலேயே பல்வேறு விதமான பிரிவினர்கள் இருக்கிறாங்க. 72 கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அசல் கூட்டம். இது 7000 கூட்டம் இருக்கிறது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும். அதுல ஜஹ்மியா என்று சொல்லி ஒரு கூட்டத்தினர் இருக்காங்க. 72 கூட்டத்துல ஜஹ்மியா என்று சொல்லக்கூடியவர். அவங்க சொல்றாங்க, சொர்க்கம் என்பது உண்டு, ஆனால் சொர்க்கத்துடைய அந்த நியமத்துகள் எல்லாம், பாக்கியங்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. அதுவும் ஒரு காலத்துல அழிந்துதான் போகும். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் அழிந்து போகும். இந்த உலகம் கொஞ்ச நாளைக்கு இருக்குது, பிறகு அழிந்து போகுது. அது போல சொர்க்கம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அழிஞ்சு போயிடும். சொர்க்கத்தினுடைய அந்த நியமத்துகளும் அழிந்து விடும் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் அவர்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னால வரும்.
அவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ்தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். உகுலுஹா தாயிம் வல்லில்லுஹா, அதனுடைய உணவும் நிரந்தரமானது, அதனுடைய நிழலும் நிரந்தரமானது. அது எப்பொழுதுமே அழியாது, எப்பொழுதுமே அழியாது. அதுல எவ்வளவு பொருள்கள் இருக்கணும், அந்த பொருள்கள் அப்படியே இருக்குமே தவிர அது அழிந்து விடாது. எந்த காலத்திலும் அது குறைவும் படாது, குறைவுபடாது. இப்ராஹிம் தைமி என்று ஒரு முஃபஸ்ஸிர் சொல்லுகின்றார், அதனுடைய உணவு நிரந்தரமானது, அதனுடைய நிழல் நிரந்தரமானது அப்படின்னு சொன்னா அந்த உணவுடைய டேஸ்ட் நிரந்தரமானது. இன்ன லஸ்ஸதஹு தாயிமா லா துஸாது பிஜூஇன் வலா தமுல்லு பிஷப்இன் என்பதாக குறிப்பிடுகிற ஒரு விளக்கத்தை. அதாவது அதனுடைய ருசி நிரந்தரமானது. அந்த ருசி நிரந்தரமானதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. பொதுவாக நம்ம உலகத்துல சாப்பாட்டு பொருள், உணவுப் பொருளை சாப்பிடும் பொழுது ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு வச்சுங்க, பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவோம். ஒரு ருசியான ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க, ஒரு சாப்பாட்டு பொருள், உணவுப் பொருள். அதை சாப்பிடும் பொழுது அது ருசியா இருக்குதோ இல்லையோ, பசியின் மூலமாக அது சாப்பிடுவோம், பசியின் காரணமாக சாப்பிடுவோம். பசி அடங்கின உடனே, கொஞ்சம் வயிறு நிரம்பின உடனே, உப்பு இல்லை போல தெரியுது, உரப்பு இல்லை போல தெரியுது, அது ஒரு மாதிரியா இருக்குது, இப்படி புளிக்குது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை மனிதர்களிடத்தில் ஏற்பட்டுவிடும். இப்ப வீட்லயே ஒரு பல நேரங்கள்ல பார்க்கலாம். ஏங்க இதுக்கு முதல்ல சொல்லவே இல்லையே, நீங்க பசியில சாப்பிட்டுட்டேன், கடைசியில தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பசியா இருக்கும் பொழுது அதனுடைய ருசி தெரிவதில்லை. பசி அடங்கின பின்னால அதனுடைய ருசி எப்படி இருக்கின்றது என்று தெரிகின்றது. பசியா இருக்கும்போது ருசி வேற மாதிரி இருக்குது, பசி அடங்கின பின்னால ருசி வேற மாதிரி இருக்குது, அதனுடைய தன்மை வேற மாதிரி. அப்படி சொர்க்கத்தினுடைய பழங்களோ அதனுடைய உணவோ அப்படி கிடையாது. அது பசித்திருந்தாலும் சரி, பசிக்காமல் இருந்தாலும் சரி, வயிறு நிரம்பி இருந்தாலும் சரி, எப்பொழுது சாப்பிட்டாலும் சரி ஒரே மாதிரியான டேஸ்ட் உள்ளதாக, சுவை உள்ளதாக அது இருக்கும் என்ற அர்த்தம் சொல்லப்படுகின்றது என்று ஒரு விளக்கம் தருகின்றார். இது ஒரு அர்த்தம். ஆனா உக்குலுஹா தாயிம் என்பதற்கு முதன்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே அங்க இருக்கக்கூடிய உணவு நிரந்தரமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த உணவு குறையவே குறையாது, எந்த காலத்திலும் குறையாது. ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை வேண்டும் என்று விரும்புவார் ஒரு சொர்க்கவாசி, அதை போய் பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அந்த பழம் இவருடைய கைக்கு வந்துவிடும் அல்லது வாய்க்கு வந்துவிடும். இவருக்கு அந்த எந்த இடத்துல அந்த பழம் எடுக்கப்பட்டதோ அந்த இடத்துல இவருடைய கைக்கு வந்தவுடனேயே அங்கே பார்த்தால் இன்னொரு பழம் அந்த இடத்துல ஒட்டி கொண்டிருக்கும். அதான் உக்குலுஹா தாயிம், அதனுடைய உணவு நிரந்தரமானது, எப்பொழுதுமே அது மாறவே மாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் ஏராளமாக சொல்லுகின்றார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஃபீஹல் ஃபவாக்கிஹ் வல் மதாயிம் வல் மஷாரிப் லா இன்கிதா வலா ஃபனா. அதிலே நிறைய ஏராளமான பழங்கள் இருக்கின்றன, உணவுப் பொருள்கள் இருக்கும், குடிக்கும் பானங்கள் இருக்கும். அது என்றுமே முடிவடையாது, அது அழிந்தும் போகாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகத்துடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். தொழ வைக்கும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நின்றிருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் முன்னால போனார்கள், அப்புறம் பின்னால வந்துட்டாங்க. முன்னால போனாங்க, பின்னால வந்தாங்க. தொழுது முடித்த உடனே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்களாம், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றைய தொழுகையில என்றுமில்லாத ஒரு புதியதான செயலை செய்தீர்களே, அது என்னன்னு கேட்டாங்க. தாங்கள் முன்னால போனீங்க, பின்னால வந்தீங்க, இது என்ன காரணம் என்பதாக. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அதை செய்ய மாட்டார்கள் என்று விளங்கி இருந்தார்கள் சஹாபாக்கள். அதெல்லாம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி ரஅய்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், தொழும் பொழுதே சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. ஃபதனாவல்து மின்ஹா உன்கூதா, அதிலிருந்து ஒரு பெரிய பழக்குலையை நான் பறித்தேன், பறிக்கலாம் என்று நினைத்தேன். பெரிய பழக்குலை எனக்கு முன்னால் வந்தது. இன்னொரு ஹதீஸ்ல எனக்கு முன்னால் ஒரு பெரிய பழக்குலை ஒன்று வந்தது, அது கொலையோடு அப்படியே இருந்தது. அதை எடுக்கலாம் என்று, பறிக்கலாம் என்று நான் முன்னாலே போனேன். ஆனால் நான் உலகத்திலே இருக்கின்றேன், தொழுது கொண்டிருக்கின்றேன் என்று நினைப்பு வந்தது. நான் அப்படியே பின் வாங்கி வந்து விட்டேன். வலவ் அகஸ்துஹு லஅகல்து மின்ஹு மா பகியத்தித் துன்யா, அதை நான் எடுத்து கொண்டு வந்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் என்பதாக சொன்னார். அவ்வளோ பெரிய பழக்குலை அப்படின்னு வச்சுக்கலாம், பெரிய பழக்குலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு கிராமப்புறத்து அரபி கேட்டார்,
சொர்க்கத்தை பற்றி கேட்டார். அதுல திராட்சை பழம் இருக்குமா அப்படின்னு கேட்டார். திராட்சை பழம் குலை இருக்குமா அப்படின்னு, திராட்சை குலை இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். கால ஃபீஹா இனப் கால நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா பெரிய திராட்சை குலை இருக்கு. பமா அல்புல் உன்கூத், அந்த குலையினுடைய பருமன் என்ன, அது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி அந்த அரபி கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மசீரத்து ஷஹரின் லில் குராபில் அப்கை, ஒரு இந்த அண்டங்காக்கை அப்படின்னு இருக்குது பாருங்க, காக்காயில வந்து அண்டங்காக்கைன்னு ஒன்று கண்ணங்கரையில் இருக்கும். இந்த காக்கையாவது கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் இருக்கு, 2 கலர் இருக்கு அதுல நம்ம பார்க்கக்கூடிய காக்காவில. அண்டங்காக்கையில பூரா அந்த கழுத்து எல்லாம் சேர்ந்து ஒரே கருப்பா இருக்கு. இந்த காக்காயை விட மிக அதிகமான வேகத்தில் அது பறக்கும். இந்த காக்காயை விட 2 மடங்கு 3 மடங்கு வேகத்துல பறக்கும். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், அந்த காகம் ஒரு மாதத்திற்கு பறந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு தூரம் உடையதாக, நீளம் உடையதாக, பெருசாக இருக்கும் அந்த பழத்தினுடைய குலை என்பதாக சொன்னார். திராட்சையினுடைய குலை ஒரு உதாரணத்துக்காக மக்கள் அந்த காலத்திலே எப்படி விளங்க முடியுமோ அப்படி சொல்லுகின்றார்கள். ஒரு மாதம் காகம் பறந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்ல முடியும், அவ்வளவு பெருசு இருக்கும் அந்த குலை என்பதாக சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறித்து வந்திருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது அந்த பெரிய குலையா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு கருத்து இப்படியும் வச்சுக்கலாம். பல குலை திராட்சை பழம் வந்து சின்னதுதான், அந்த குலை சின்னதுதான், ஆனால் அதை பறிக்க பறிக்க அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் பறிச்சாலும் சரி, எத்தனை நாள்கள் பறிச்சாலும் சரி, அது பறிக்க பறிக்க அப்படியே இருந்து கொண்டு இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். துனியா இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அது இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆக உக்குலுஹா தாயிம், அதனுடைய உணவு நிரந்தரமானது என்று சொன்னால் இப்படி நிரந்தரமான உணவு கிடைக்கும். அதே மாதிரி அங்க என்னென்ன உணவுகள் இருக்கு, என்னென்ன உணவு தேவையோ அதுவெல்லாம் மனிதன் விரும்புகின்றது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற, நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதுவெல்லாம் அங்கே கிடைக்கும். அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், இன்னக லதன்துரு இலா தைர் ஃபில் ஜன்னah, நீ சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒரு பறவையை பார்ப்பாய், மேல பறந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் பறவை பார்ப்பாரு, பறவை கறி சாப்பிடுவார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஆனா அவர் சொர்க்கவாசிங்கிறது இன்னொரு அர்த்தம். முதல் அர்த்தம் சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு நீ சொர்க்கத்திலே ஒரு பறவையை பார்ப்பாய், பார்த்த உடனே நீ நினைப்பாய், அதாவது இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்ப. உடனே ஃபயஹிரு பைன யதைக மஷ்வியா, உனக்கு முன்னால் பொறிக்கப்பட்டதாகவே அந்த பறவை வந்து விழுந்து விடும். பறவை அப்படியே வராது, பொறிக்கப்பட்டதா இருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது, ஒரு பறவை பார்ப்பான் மனிதன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொர்க்கவாசி பார்ப்பார், அந்த பறவை பார்த்த உடனே இவருக்கு உணவாக அது கீழே வந்து விழுந்து விடும். விழுந்த அந்த பறவையினுடைய ஒரு பகுதி, 2 பகுதி இருக்கு, 2 ரெக்கை இருக்குமா இல்லையா, ஒரு பகுதி பொறிக்கப்பட்டதாக இருக்கும், ஒரு பகுதி வேக வைக்கப்பட்டதாக இருக்கும். 2ஐயும் சாப்பிட்டு விட்டு அவர் சொல்லுவார், துர் நீ பறந்து போ அப்படின்னு சொல்லுவார், அது பறந்து போயிடும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எவ்வளவுலாம் இன்பங்கள் அங்கே இருக்கு. அதே மாதிரி சொர்க்கவாசிகள் யகுல் அஹ்லுல் ஜன்னah வயஷ்ரபூன வலா, சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். வலா யம்தஹிதூன, அவர்களுக்கு சளி என்பது வராது. வலா யதகவதுன, மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். வலா யபூலூன் தாமுஹும் ஜுஷாஉன் கரீஹில் மிஸ்க், சரி சாப்பிட்டு அப்ப மலம் ஜலம் கழிக்கிறேன்னு சொன்னா வயிற்றுக்குள்ள போனா அந்த பொருள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது காற்றாக வெளியாகிவிடும். அந்த காற்று எப்படி இருக்குன்னு கேட்டா, இங்க உள்ள நாற்றமான காற்று அல்ல, கரீஹில் மிஸ்க், அதாவது கஸ்தூரியை போன்று வாடை உள்ள காற்றாக அது வெளியாகிவிடும். வயுல்ஹிமூன தஸ்பீஹ வத்தக்தீஸ கமா யுல்ஹிமூன நஃபஸ், இந்த உலகத்தில எப்படி நாம் மூச்சு விடுகின்றோம், உள்ளே போறது ஒரு மூச்சு, வெளியே இன்னொரு மூச்சு விடப்பட்டு கொண்டே இருக்கின்றதே, இந்த மூச்சுக்கு ஒரு சவுண்ட் இருக்கின்றது, புஷ் புஷ்னு சத்தம் கேட்கும். அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா மூச்சுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு அங்க எப்படி இருக்கும் என்று சொன்னால் தஸ்பீஹாக இருக்கும், அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ் என்ற சத்தம் தான் வெளியே வரும், அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் உள்ள போகும். அப்படி அல்லாஹ்வை புகழக்கூடிய தஸ்பீஹ் செய்யக்கூடிய வார்த்தைகளாகவே இவருடைய மூச்சு இருக்கும், சொர்க்கவாசியினுடைய மூச்சு இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இப்படி நிறைய விஷயங்கள், ஏராளமான கருத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, சொர்க்கத்தை பற்றி சொன்னா சொல்லிட்டே போலாம். சொர்க்கத்தினுடைய ஞாமத்துகள் அப்படின்னா அப்படியே தனியா ஒரு கிதாப் எழுதப்பட்டு இருக்கின்றது, பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்டது. அதுல அத்தனையிலையும் சொர்க்கத்தினுடைய ஞாமத்துகள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. உக்குலுஹா தாயிம்,
அதனுடைய உணவு நிரந்தரமானது என்று சொல்லுகின்றான். அதே போன்று அதனுடைய நிழலும் நிரந்தரமானது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய நிழலும் எப்பொழுதுமே மாறாது. ஏன்னா சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, ஒரே மாதிரியா இருக்கும் அந்த நிழல். நிழல் என்று சொல்ல சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, அதாவது உஷ்ணம் இருக்காது, குளிர்ச்சியும் இருக்காது. எப்படி நடுநிலையாக இருந்தால் மனிதன் சுகமாக இருக்க முடியும், அப்படிப்பட்ட நடுநிலையான ஒரு வெளிச்சம் இருக்கும். வெளிச்சத்தை அல்லாஹ் உண்டாக்கி தருவான் அந்த நேரத்தில். அதே மாதிரி நிழல் விழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மரங்கள் இருக்கும், மரத்தினுடைய கிளைகளில் இருந்து நிழல் ஏற்படும். ஒரு மரம் இருக்கின்றது, பின்னால் அல்லாஹால சூரத்துல் நஹல்ல சூரத்து இதுல இஸ்ராயில் அல்லாஹால சொல்லுகின்றான், தூபா என்று அந்த மரத்திற்கு பெயர். தூபா என்று ஒரு மரத்திற்கு பெயர். அந்த மரம் பெரிய நிறைய கிளைகள் உடையதாக இருக்கும். அதற்கு உதாரணம் எப்படி என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஒரு சஹாபி கேட்கின்றார், தூபா என்று மரம் சொல்லுகின்றீர்களே, அது நம்ம நாட்டுல அரபு நாட்டுல எந்த மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டார். இந்த நாட்டுல அந்த மாதிரி மரம் எல்லாம் கிடையாது, நீ ஷாமுக்கு போயிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆமா நான் போயிருக்கிறேன். அங்கே ஜவுசாவுடைய மரம் இருக்கு, பார்த்திருக்கிறியா? தென்னை மரம். தென்னை மரம் பார்த்திருக்கியான்னு கேட்டாங்க. ஆமா பார்த்திருக்கிறேன். அது எப்படி இருக்குது? ஒரே ஒரு கால்ல நிக்குது, ஒரு குச்சி மாதிரி ஒரு கால்ல நிக்குது நேரா. பிறகு மேல போய் பல கிளைகள் அதற்கு இருக்கு, பல கிளைகள் மட்டைகள் பல இருக்கின்றது. இது போன்று இருக்கும் அந்த தூபா என்ற மரம். ஆனால் இது உதாரணத்திற்காக சொன்னாங்க. அந்த தூபா என்ற மரம் அதனுடைய அந்த கிளைகளுடைய நிழல் எவ்வளவு விரிந்திருக்கும், பறந்து விரிந்திருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு ராக்கிப், ஒரு வாகனத்தில் ஒரு குதிரை வீரன் குதிரையிலே ஏறி செல்லக்கூடிய நேரத்திலே 100 ஆண்டுகள் அந்த நிழலிலே சென்றாலும் அந்த நிழல் முடிவடையாது என்று சொன்னார். ஒரு குதிரை வீரன், ஒரு குதிரை அதிகபட்சமாக குதிரையில போகக்கூடிய, இப்ப உள்ள கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஓய்வு எடுத்துக் கொண்டது போக ஒரு நாளைக்கு போகக்கூடிய தூரம் 300 மைல் என்பதாக நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். 300 மைல் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 100 வருஷங்கள் அந்த குதிரை வீரன் போறான், அந்த நிழலிலேயே போய் கொண்டிருப்பான். நிழல் முடிஞ்சிருமானா முடியாது. அதே மாதிரி அந்த தூபா என்ற மரத்திற்கு இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஏராளமான கிளைகள் இருக்கும் அதற்கு. சொர்க்கத்தில் உள்ள எந்த மாளிகையிலும் அதனுடைய கிளை இல்லாமல் இருக்காது. எல்லா மாளிகைகளிலும் எல்லா வீடுகளிலும் அந்த கிளை போய் அதை தொட்டு கொண்டு இருக்கும். நம்ம பார்க்கிறோம், சில மரங்களை வச்சோம்னா அந்த கிளை அப்படியே வளர்ந்து போய் வீட்டுடைய மாடியில அது முன்னால நிற்கும். அது மாதிரி இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார்கள், அதிலே மொட்டுகள் இருக்கும். பூக்கள் வருவதற்கு முன்னால் மொட்டுகள் வருது இல்லையா, அது மாதிரி அக்குமா மொட்டுகள் இருக்கும். அந்த மொட்டுகளில் இருந்துதான் சொர்க்கவாசிகளுக்குரிய துணிகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு தரப்படும். உடைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு தர, துணிகள் அல்ல, உடைகளாகவே வரும். ஒரு சொர்க்கவாசி ஒரு உடையை போட்டுக் கொண்டிருப்பார். அவர் நினைப்பார், இந்த உடை இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, இன்ன கலர் இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக நினைப்பார். உடனடியாக அந்த மொட்டுகளில் இருந்து அவர் நினைக்கக்கூடிய அந்த உடை அப்படியே ரெடிமேடாக தயார் செய்யப்பட்டு இவருக்கு கொடுக்கப்படும். அங்க தைக்கிறதெல்லாம் கிடையாது, துணியாக வர்றதில்லை. அல்லாஹ் தஆலா உலகத்தில் நாளும் செய்யலாம். பருத்தியில இருந்து பஞ்சை எடுத்து அப்புறம் அதுக்கு பின்னால திரிச்சு அதை நூலாக்கி அப்புறம் அதை நெய்து அப்புறம் துணியாக்கி அதுக்கு பின்னால உடைகளை செய்து போடணும். மனிதன் உழைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாடுகளை செய்து இருக்கின்றான். இல்ல அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா சொர்க்கத்திலே எப்படி தருகின்றானோ அதே மாதிரி உலகத்திலையும் தந்திருக்கலாம். என்ன பாக்குறோம் நம்ம இப்ப இந்த இது இருக்குது, வாழை மரம். வாழை மரத்துடைய இலை எவ்வளவு பெருசு இருக்குது. வாழை இலையில நம்ம சாப்பிடுறோம், ஒரு தட்டு மாதிரி 2-3 தட்டு மாதிரி அவ்வளவு பெருசுலாம் இலைகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய இலைகளை ஒரு மரத்தினுடைய உள்ளே இருந்து வர செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா பஞ்சில் இருந்து அப்படியே துணியா வர செய்ய முடியாதா? பேல் பேலா அப்படி துணியா வரும் முடியும் அல்லாஹ் தஆலா. ஆனால் உலகத்துல அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் மனிதன் சோம்பேறி ஆயிடும். இப்பவே சோம்பேறி, இன்னும் அதிகமான சோம்பேறி ஆயிடும். அதனால உழைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு அசல் மெட்டீரியல், அது உற்பத்தி செய்யப்படக்கூடிய மூல பொருள்களை மட்டும் அல்லாஹ் தஆலா உற்பத்தி ஆக்கி தருகின்றான் என்ற நியதியும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக சொர்க்கத்திலே உடைகள் வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்திலிருந்து தான் கிடைக்கும். பழங்கள் வேண்டும் என்று சொன்னால் அதுவும் மரத்திலிருந்து கிடைக்கும். பறவைகள் வேண்டும் சொன்னால் அது அந்த மரத்திலிருந்தான், மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும். அவன் கூப்பிட்டால் வரும். அதுவும் பொறிக்கப்பட்டதாக இவனுடைய உணவுக்கு தகுந்ததாக அது வந்து சேரும் என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது பெரிய மரம், அதனுடைய நிழலும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும், என்றுமே அழியாது, என்றுமே மாறாது என்றும் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி ஆர்வம், இந்த சொர்க்கத்தை பற்றி சிந்தித்து பார்த்தாவது நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்திலாவது அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆனா நம்ம ஒண்ணு விளங்கணும், நரகத்தை பயந்தாவது
வணக்கம் செய்யணும், நல்ல வழிக்கு வரணும், அல்லது சொர்க்கத்தை ஆசை வைத்தாவது வரணும். இந்த ரெண்டும் நல்லதல்ல அப்படின்னு ஒரு பல பேர் சொல்றாங்க. அன்னை ராபியத்துல் பசரி அவர்கள் சொன்னதை போன்று குல்லுஹும் யாபுதூக மின் ஹௌஃபி நாரின் வ யரவுன நஜாத ஹல்லன் ஜஸீலா, மனிதர்கள் எல்லாம் நரகத்தை பயந்து வணக்கம் செய்கின்றார்கள், அந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொண்டால் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்குமே என்பதாக நினைக்கின்றார்கள். குல்லுஹும் யாபுதூக மின் ஹௌஃபி நாரின், நரகத்தை பயந்து வணக்கம் செய்கின்றார்கள். வ யரவுன நஜ ஹல்லன் ஜஸீலா அவு பி ஐ யஸ்குனுல் ஜினான ஃபயஹுல்லா பி குசூரின் வ யஷ்ரபு சல்சபீலா, அல்லது சொர்க்கத்திலே குடியிருக்க வேண்டும், அங்கே ஓடக்கூடிய ஆற்றினுடைய சல்சபீல் என்ற நீரில் இருந்து பருக வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் லைசலி ஃபில் ஜினானி வன்னாரி ரய்யுன், எனக்கோ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ எந்த விதமான ஆசையும் கிடையாது. லைசலி ஃபில் ஜினானி வன்னாரி ரய்யுன், எனக்கு சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஆனால் என்னுடைய நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மஹப்பத்திற்கு பதிலாக நான் எதையுமே விரும்பவில்லை. நான் என்னுடைய விருப்பத்திற்கு பதிலாக, நான் உன்னை விரும்புவதற்கு பதிலாக சொர்க்கமும் வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை, நரகத்திற்கும் செல்ல விரும்பவில்லை என்பதாக ராபியா பசரியா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுபோன்று ஞானவான்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய மஹப்பத்தை அடிப்படையாக வைத்து, அல்லாஹுடைய நெருக்கத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் வணங்கினார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். ஆக நாம் நம்மை போன்றவர்கள் எல்லாம் ரெண்டுல ஒண்ணு, நரகத்தை பயந்தாவது வணங்க வேண்டும், அல்லது சொர்க்கத்தை ஆசை வைத்தாவது வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா நரகத்தை பற்றி சொன்னான், பிறகு சொர்க்கத்தை பற்றி இங்கே சொல்லுகின்றான். விளக்கத்தை தெரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை நம்ம இருக்கும் அல்லாஹ் தாலா தந்தருள்வாராக. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين آتيناهم الكتاب يفرحون بما أنزل إليك ومن الأحزاب من ينكر بعضه قل إنما أمرت أن أعبد الله ولا أشرك به إليه أدعو وإليه مآب وكذلك أنزلناه حكما عربيا ولئن اتبعت أهواءهم بعدما جاءك من العلم ما لك من الله من ولي ولا واق ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية وما كان لرسول أن يأتي بآية إلا بإذن الله لكل أجل كتاب يمحو الله ما يشاء ويثبت وعنده الكتاب. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுடைய கிருபையால் 729வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படும். சூரத் ராஜ் என்ற அத்தியாயத்தின் 35 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. அடுத்து வேதம் அருளப்பட்டவர்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வேதத்தை நம்பாதவர்கள் அதனை மறுக்கிறார்கள், நம்புகின்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிட்டு, அல்லாஹாலாவின் பக்கம் மனிதர்கள் வர வேண்டும், அவன் அல்லாதவற்றை வணங்குவதை விட்டும் புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹாலா தெரியப்படுத்து. வல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஃப்ரஹூன பிமா உன்ஸில இலைக், யாருக்கு வேதம் வழங்கப்பட்டு இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆனை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதற்கு எதிராக சில கூட்டங்கள் இருக்கின்றார்கள். ஒமினல் அஹ்ஸாப், சில கூட்டத்தினர், யூதர்கள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்களிலே பலர், இவர்களெல்லாம் மன் யுன்கிரு பஅலஹு, இந்த வேதத்தில் சிலதை மறுப்பவர்களும் அவர்களிலே இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி, வேதத்தை நம்புகின்றவர்கள்
மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் அதை நம்பாமல் மறுக்கக்கூடியவர்களை பற்றி உள்ள விளக்கங்களை குறிப்பிடுகின்றார். இங்கே வல்லதீன ஆத்தையினாகுமுல் கிதாபு, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதத்தை யாருக்கு நாம் கொடுத்தோமோ அவர்கள் என்று சொன்னால் இரண்டு சாரார்களை அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகின்றார். ஒரு கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். இங்கே வேதம் என்பது குர்ஆன். குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டதோ நாம் கொடுத்தோமோ அப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தௌஹீத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வாழ்க்கைக்குரிய சட்டத்திட்டங்கள், பிறகு ஆகிரத்துடைய பல்வேறு விஷயங்கள், இவற்றையெல்லாம் இந்த வேதத்தின் மூலமாக சொல்லப்படும் பொழுது அவர்கள் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் உலக வாழ்க்கையிலே சில காலம் நாம் இருப்போம், பிறகு இங்கிருந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆனந்தமயமான இந்த வாழ்க்கை நமக்கு மிக அற்புதமாக அமைந்து விடும் என்று மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக மூமின்கள் இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லது வல்லதீன ஆத்தையினாவுல் கிதாப், வேதம் யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் என்று சொன்னால் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கூட குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று சொன்னால், உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று சொன்னால், அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களிலே யார் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய யூத அறிஞராக இருந்தார். தௌராத் வேதத்தை நன்றாக கற்றவராக இருந்தார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஈமான் கொண்டார். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். சுமார் 70 நபர்கள் ஒரே நேரத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்களிலே சிலர், ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்தம் தாயுடைய மகன் அதி என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை சார்ந்தவர்கள் பலர் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்களிலே நஜ்ரான் வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சில விளக்கங்களை கேட்டார்கள் இஸ்லாத்தை பற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லிய உடனே அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு 70 நபர்கள் இருந்தார்கள். அதே போன்று ஹபஷா வாசிகள், அபிசீனியா நாட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்பி இருந்தார்கள். அந்த நாட்டுடைய மன்னர் நஜ்ஜாஷி என்பவர் ஈமான் கொண்டார். ஒரு பெரும் குழுவினரை, 30 பேர் கொண்ட ஒரு குழுவினரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி வைத்திருந்தார். அந்த குழுவினர் மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு முன்னதாகவே நஜ்ஜாஷி இறந்து விட்டார். ஆனால் அவர் மூமினாக இறந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவருக்காக வேண்டி மதீனாவிலே தொழுகை நடத்தினார்கள் என்ற வரலாறும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த வேதம் அவர்களுக்கு எந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அந்த வேதத்தை உடையவர் அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்திலே இந்த வேதத்தை பற்றியும் இந்த வேதம் அருளப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மிக தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்ற கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று யூதர்கள் கிறிஸ்தவர்களிலே சிலர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தௌராத் வேதத்திலே அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே தன்னுடைய பெயரே ரஹ்மான் என்ற பெயரை சொல்லுகின்றான். பல இடங்களிலே தௌராத் வேதத்திலே இருக்கின்றது. அதே மாதிரி இன்ஜீல் வேதத்திலும் ரஹ்மான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றான். குர்ஆனிலே அப்படிப்பட்ட வார்த்தை இல்லையே, இது ஏன் என்பதாக அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்ற வார்த்தையை சொன்னான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று சொன்னான். உதுல்லாஹ் அவ் இதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற வாசகத்தை சொன்னான். நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அவனை கூப்பிடுங்கள், நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அவனுக்கு அழகான பெயர்கள் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை குர்ஆனிலே சொல்லப்பட்ட பொழுது யார் குறை சொன்னார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உண்மையிலேயே ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை
இவரும் சொல்லுகின்றார், இவருடைய வேதத்திலும் சொல்லப்படுகின்றது என்பதாக சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற மற்றொரு கருத்தும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக பொதுவாக மூமின்கள், இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் இந்த வேதத்தின் மூலமாக சொல்லப்படக்கூடிய கட்டளைகளை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பதை சொல்லும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்ட, குர்ஆனிலே சொல்லப்பட்ட கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை மூமினான மனிதர்களுக்கு வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். குர்ஆனிலே ஒரு சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அந்த சட்டத்தை நாம் கேட்கின்றோம், நமக்கு தெரிய வருகின்றது என்று சொன்னால், அந்த சட்டத்தை கேட்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அது இபாதத் வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பொதுவாக சுருக்கமாக இப்படி ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது தடுக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும், செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை மனதிலே ஏற்பட வேண்டும். இது மூமினுக்கு அடையாளம் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். வமினல் அஹ்ஸாப், பல கூட்டங்களில் இருந்து, மன், சிலரும் இப்படி இருக்கின்றார்கள், யுன்கிரு பஅதஹு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சிலதை அவர்கள் மறுக்கிறார்கள். என்ன சிலதை மறுக்கிறார்கள்? அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஈமான் கொள்ளாதவர்களிலே பல வகைகள் இருந்தார், பல நிலை உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு சாரார் இப்படி இருந்தார்கள், தங்களுடைய வேதத்திலே, தௌராத்திலோ இஞ்சியிலோ சொல்லப்பட்ட கருத்துக்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தௌராத்திலே சொல்லப்படாத, குர்ஆனிலே, இஞ்சியிலே சொல்லப்படாத கருத்துக்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டால் அதை அவர்கள் மறுப்பார்கள். எங்களுடைய வேதத்திலே இதுவெல்லாம் கிடையாது, ஆகவே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லுவார்கள். தொழுகை சம்பந்தமாக, நோன்பு சம்பந்தமாக, இன்னும் பல கட்டளைகள், ஏராளமான கட்டளை இருக்கின்றன. விபச்சாரம் செய்தால் அது இன்னது செய்ய வேண்டும், இன்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக, வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவற்றிலெல்லாம் தௌராத்திலே இருந்ததற்கு சற்று மாற்றமாக அல்லது கூடுதலாக, இஞ்சியிலே இருப்பதற்கு சற்று கூடுதலாக விளக்கமாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவெல்லாம் எங்களுடைய வேதத்திலே கிடையாது, உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வேதத்திலே புதிதாக இருக்கின்றது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுப்பார்கள். அப்படிப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்களில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள். முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுவது புதிய வேதமாக இருக்கின்றது, புதிய விஷயமாக இருக்கின்றது, எங்களுடைய மூதாதையர்களிலே இதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. எங்களுடைய மூதாதையர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் யாரும் சொல்லாத விஷயங்களை நீங்கள் சொல்லுகின்றீர்கள், உங்களுடைய வேதம் சொல்லுகின்றது, ஆகவே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுப்பார்கள். ஆக மினல் அஹ்ஸாப், கூட்டங்கள் என்று சொன்னால் யூதர்களிலும் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களிலும் இருக்கின்றார்கள், முஷ்ரிக்கீன்களிலும் இருக்கின்றார்கள், மறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எனக்கு எது சொல்லப்பட்டதோ அதை சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமையை தவிர, நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இதை நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். கொல், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னமா உமிர்த்து அன் அஅபுதல்லாஹ, நான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றும், வலா உஷ்ரிக பிஹி, அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்றும், வ இலைஹி அதுஉ, அவன் பக்கமே நான் அழைக்க வேண்டும் என்றும், மக்களை அழைக்க வேண்டும் என்றும், வ இலைஹி மஆப், அவன் பக்கமே நான் திரும்பி செல்லுதல் இருக்கின்றது என்றும் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த மக்களுக்கு. நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கெல்லாம் குர்ஆனில சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, குர்ஆன் இறங்கவும் முடியாது. எனக்கு சொல்லப்பட்ட கட்டளை அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. நான் அந்த அல்லாஹ்வின் பக்கம்தான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். திரும்ப நான் இந்த உலகத்தை முடித்துக் கொண்டு அவன் பக்கம்தான் போக வேண்டியது இருக்கின்றது. இதை அவர்களுக்கு உணர்த்தும் முகமாக நீங்கள் இதை தெளிவுபடுத்தி சொல்லிவிடுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது மாதிரி உள்ள ஆயத்துகள் பல முன்னாலே வந்திருக்கின்றது. வகதாலிக அன்ஸல்நாஹு ஹுக்மன் அரபிய்யா, இவ்வாறுதான் என்று சொன்னால், எப்படி உமக்கு நாம் முன்னோர்களுக்கு எப்படி நாம் வேதங்களை இறக்கி வைத்தோமோ அதே போன்று, அல்லது கதாலிக்க இவ்வாறுதான் என்று சொன்னால்
சட்டதிட்டங்களை கொண்டதாக, ஞானங்கள் நிறைந்ததாக இந்த வேதத்தை உமக்கு அருளி இருப்பதை போன்றே அன்சல்னா ஹுக்மன் அரபியா, இந்த வேதத்தை அரபி மொழியை சேர்ந்த சட்ட நூலாக, சட்ட கருவூலமாக இதை நாம் உமக்கு வழங்கி இருக்கின்றோம் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது அரபு மொழியில் இருக்கின்றது, ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியவர்களும் சிலர் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்தந்த நபிமார்களுக்கு அவரவருடைய மொழியிலேயே, அந்தந்த கவுமுகளுக்கு அந்த நபிமார்களே அவர்களுடைய மொழியிலேயே நபிமார்களாக ரசூலாக அனுப்பி வைத்தான் என்ற விஷயம் முன்னால் சொல்லப்பட்டது. அதுபோன்று இந்த குர்ஆனை அரபி மொழியிலே இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் சட்டங்களையும் அரபி மொழியில் தான் இறக்கி வைத்தோம். ஆகவே இதில் சொல்லப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் அல்லாஹு தாலாவினால் அருளப்பட்டவை. அவன் அரபி மொழியிலே அந்த வேதத்தை அருளி இருப்பதின் காரணமாக சட்டங்களையும் அரபி மொழியை சேர்ந்ததாகவே அருளி இருக்கின்றான் என்ற கருத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சட்டங்களும் இதற்குள்ளே இருக்கின்றன என்பதை ஹுக்மன் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லுகின்றான். அரபி மொழியை சேர்ந்த சட்டம் என்று சொல்லப்படும் பொழுது நுணுக்கமான கருத்துக்களை கொண்டதாக இதனை நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம் என்ற விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். முன்னால் நிறைய விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு வாசகம் அரபி மொழியை சேர்ந்ததாக சொல்லப்படும் பொழுது, ஒரு வாசகம் அரபி மொழியை சேர்ந்ததாக சொல்லப்படும் பொழுது, அரபி மொழியிலே சொல்லப்படும் பொழுது அதற்கு நுணுக்கமான கருத்துகள் இருக்கும். மற்ற மொழியிலே அதை சொன்னால் அந்த மாதிரி நுணுக்கமான கருத்துக்களை அதிலிருந்து பெற முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் எல்லா வேதத்திற்கும் தலைமையானது, மிகப்பெரிய ஞானங்கள் நிறைந்தது, அல்லாஹ் தஆலா போற்றக்கூடியது, அவனுடைய இறுதி வேதமாக இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியது என்று சொன்னால் அந்த வேதம் இந்த மொழியில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து விரும்பி அருளி இருக்கின்றான் அரபி மொழியிலே. ஆகவே அரபி மொழி ரொம்ப ஆழமான கருத்துகள் உள்ளது. உலகத்தில் உள்ள எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஆழமான கருத்துகள் கிடையாது. மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமாக அர்த்தம் செய்து கொண்டு போய்விடலாம். உள்ளே நுணுக்கமாக நாம் ஆய்ந்து பார்த்தால் அதற்குள்ளே ஏராளமான கருத்துகள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்ல, குர்ஆனை பற்றி சொல்லும்போது லஹு லஹருன் வ பத்னுன், இந்த குர்ஆனுக்கு வெளித்தோற்றமான அர்த்தமும் இருக்கின்றது, அந்தரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது. முஃபஸ்ஸிரீன்கள் பொதுவாகவே ஒரு ஆயத்திற்குரிய கருத்தை எழுதிவிட்டு அதற்கு உட்கருத்தை எழுதும் பொழுது மிக நுணுக்கமான ஞானங்கள் அதிலிருந்து வெளிப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான ஞானங்கள் நிறைந்த அரபி மொழியிலே இந்த வேதத்தினுடைய சட்டங்களை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு, இதிலே மாறுபட்ட கருத்தை எவருமே கொள்ளக்கூடாது. இது இந்த மொழியிலே அருளப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும், எங்களுடைய மொழியிலே அருளப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்று உலகத்திலே எவரும் நினைத்து விடக்கூடாது, சொல்லவும் கூடாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது இன்னொரு கருத்து, ஹுக்மன் அரபியன் என்று சொன்னால் அரபி மொழியை சேர்ந்த சட்டத்திற்குரியதாக இதனை நாம் அருளி இருக்கின்றோம் என்றால் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்தந்த காலத்திலே தேவைப்படக்கூடிய என்ன விஷயங்கள் தேவையோ அவை அனைத்தும் அதற்குள்ளே அருளப்பட்டிருக்கின்றன, அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக கருத்தாகும். என்று நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே அறிவியல் வளர்ந்து செல்லக்கூடிய நேரத்திலே அறிவியல் சம்பந்தப்பட்ட எந்த கருத்துக்கள் வேண்டும் என்று குர்ஆனை பார்க்கின்றோமோ அந்த கருத்து அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளிலிருந்து எடுக்கப்படக்கூடியதாக நாம் காணுகிறோம். ஆய்வு செய்யக்கூடியவர்கள் பல்வேறு விதமான அறிவியல் நிலைகளை நமக்கு சொல்லுகின்றார்கள். அவை அனைத்துமே குர்ஆனுக்குள்ளே இருக்கின்றன. ஆனால் எடுத்து கொடுப்பவர்கள் கொடுத்தால்தான் மற்றவர்கள் அதனை விளங்க முடியும், எல்லாராலும் விளங்க முடியாது. சமீபத்தில் சூரா யூசுஃப்ல உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னோம். சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடக்கின்றது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நேரத்திலே தங்களுடைய சகோதரர்களிடத்திலே தங்களுடைய சட்டையை கொடுத்து அனுப்பி, இதை கொண்டு போய் நம்முடைய தந்தையுடைய முகத்திலே போடுங்கள், அவர் பார்வை பெற்று விடுவார், அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நீங்கள் மிஸ்ருக்கு வாருங்கள் என்பதாக சொன்ன வாசகம். அதில் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது. முன்னால சில பேருக்கு கவனம் இருக்கலாம், கேட்டு இருக்கலாம். அந்த ஆயத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் படித்துக் கொண்டிருந்தார். ஒருவருக்கு இந்த நினைவு வந்தது, சட்டையை போட்டால் எப்படி பார்வை வரும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை முகத்திலே போட்டால் எப்படி பார்வை வரும்? சாதாரணமாக நாம் சொல்லலாம், அது அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா எப்படி நாடுகின்றானோ அப்படியெல்லாம் நடக்கும். அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதையெல்லாம் செய்ய முடியும்.
ஒரு காரணத்தை அல்லாஹால வெளிப்படையாக காட்டுகின்றான். இந்த சட்டையை கொண்டு போய், அது ஒரு நபி, அந்த சட்டையை பற்றியும் விளக்கம் சொல்லப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொடுத்தனுப்பிய சட்டை, அல்லது அவர்கள் நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்படும் பொழுது அவர்களுடைய உடலிலே அணிந்திருந்த சட்டை அது. அந்த சட்டையோடு அப்படியே அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த நெருப்பை அல்லாஹாலா பர்தம் வசலாமா, நீ சுகமான குளிர்ச்சியாக அவருக்கு ஆகிவிடு என்று அல்லாஹாலா சொன்னான். அந்த நெருப்பிலே அவர்கள் கிடந்தார்கள். வெளித்தோற்றத்திலே வெளியே இருக்கக்கூடியவர்கள் நெருப்பாக காணுகின்றார்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பூங்காவாக அல்லாஹாலா அதை ஆக்கி தந்து அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்ற வரலாறு. பிறகு அதிலிருந்து வெளிப்பட்டு வந்தார்கள். அந்த சட்டையை, அவர்கள் போட்டிருந்த அந்த சட்டையை தங்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். பிறகு அவர்கள் தங்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த சட்டையைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சட்டையைத்தான் கொடுத்து அனுப்பினார்கள் தந்தையுடைய பார்வை வருவதற்காக வேண்டி. அது வாழையடி வாழையாக மிக பெரிய நபிமார்களுடைய உடலுடைய சகவாசத்தை தாங்கி கொண்டிருந்த காரணத்தினால் அதற்கு அற்புதமான ஒரு நிலையை அல்லாஹாலா ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஆகவே அந்த சட்டை போடப்பட்ட உடனே, முகத்தில் வைக்கப்பட்ட உடனேயே அங்கே கண்ணொளி பெறப்பட்டது என்பதாக கருத்து வெளித்தோற்றமாக சொல்லுகின்றோம். ஆனால் அதிலே ஆய்வு செய்த இந்த காலத்துடைய அறிஞர்கள் சிலர் ஒருவர் சொல்லுகின்றார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையை போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த சட்டையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வியர்வை படிந்திருக்கும். அந்த சட்டையைத்தான் அப்படியே கழற்றி கொடுத்தார்கள். அது துவைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட சட்டை அல்ல. அவர்கள் போட்டிருந்த சட்டை அப்படியே, அதனுடைய வியர்வை நாற்றமும் அதிலே இருந்தது. நாற்றம் என்று சொன்னால் நபிமார்களுடைய வியர்வை பூரா வாசனை உடையதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வியர்வை கஸ்தூரி வாசனை உடையதாக இருந்தது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நபி அவருடைய மனைவியர்களே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் பொழுது அவருடைய மேனியிலே இருந்து வியர்வை வழிந்தோடும். அந்த வியர்வையை தங்களுடைய கையிலால் எடுத்து அதை ஒரு பாட்டிலே நிரப்பி வைத்திருந்தார்கள், ஒரு பாத்திரத்திலே என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மிகப்பெரிய மனம் உள்ளதாக இருந்தது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நறுமணம் மிக்க அந்த வியர்வை அந்த சட்டையிலே படிந்திருந்ததின் காரணமாக அந்த வியர்வையினுடைய காரணத்தினால் அதனுடைய தன்மை பார்வை கண் போன கண்ணுக்கு, அதாவது பார்வை இல்லாத கண்ணுக்கு பார்வை ஊட்டக்கூடியதாக அமைய பெற்றிருந்தது என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு மனிதனுடைய வியர்வையை ஆராய்ச்சி செய்து ஒரு மனிதனுடைய பார்வை போய்விட்டால் அந்த மனிதனுடைய தொடர்பாக உள்ள அவனுடைய குடும்பத்திலே உள்ள சில முக்கியமான மனிதர்கள் அவர்களுடைய வியர்வையை எடுத்து அதை பரிசீலனை செய்து அது ஆய்வு செய்து அதன் மூலமாக கண்ணொளியை பெற முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். எதுக்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஹுக்மன் அரபியன் என்று சொன்னால் அந்தந்த காலத்தில் எந்தெந்த காலத்திற்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ, என்னென்ன விளக்கங்கள் தேவையோ அவை அனைத்தும் பெறப்படக்கூடியதாக அல்லாஹ் இந்த வேதத்தை அருளி இருக்கின்றான் என்ற கருத்து விளக்கப்படுகின்றது. யஹ்குமு ஃபீ குல்லி ஷைஇன் யஹ்தாஜு இலைஹில் ஆபுது, ஒரு அடியான் எந்த தேவை உடையவனாக இருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் இதிலே சட்டம் இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை நாம் அருளி இருக்கின்றோம் என்று இந்த வேதத்தை குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சிலாயித்து சொல்லி காட்டுகின்றார். அடுத்த ஒரு கருத்தை சொல்லுகின்றான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிரச்சாரத்தை, உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வாழையடி வாழையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் அந்த மார்க்கத்தை தான் பின்பற்றி வருகின்றார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றி நாங்கள் எப்படியெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றோமோ, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த மார்க்கம் தான் சரியானது. நாங்கள் இருக்கக்கூடியதான் மில்லத்தை இப்ராஹிம். ஆகவே நீங்கள் பிரச்சாரம்